வியூவர்ஸ், போன வீடியோவில் உங்களுக்கு பாட்னி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லோரும் பார்த்தீங்களா? எல்லோரும் பாருங்கள். இன்னும் நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரான்னு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே போகிறவங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா ஜுவாலஜி PYQ அண்ட் அதோட சொல்யூஷன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி. Which of the following set of organisms have tissue grade organization, blind site plan and exhibit radial symmetry அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எதுன்னு கேட்குறாங்க. இதில் ஆன்சர் வந்து 3rd தான் கரெக்டானது. இதில் வந்து ஏன் இது கரெக்ட் அப்படின்னாக்க Fasciola shows organ levels of organization. Ascaris, Astrius, Enchis, Addis and Pila shows organ system level of the organization. அதனால ஆன்சர் 3 தான் நம்மளோடது கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். செல்ஸ் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ தட் play a major role to ingest cell debris and foreign matter is. இது 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் எது கரெக்டுனாக்க இந்த 3வது ஆப்ஷன் தான் கரெக்டு. ஏன்னா மேக்ரோபேஜஸ் ஆர் த பாகோசைட்டிக் செல்ஸ். அதனால இதுதான் நமக்கு கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நியூட்ரல் அமினோ ஆசிட் எக்ஸப்ட். எது? ஆன்சர் 4 தான் நம்மளோடது கரெக்டு. லைசின். ஏன்னாக்கா லைசின் இஸ் ஏ பேசிக் அமினோ ஆசிட். அதனால அதுதான் நம்மளோடது கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஹவு மெனி ஆஃப் த கிவன் ஆர்கானிசம்ஸ் எக்ஸிபிட் bilateral symmetry இன் அடல்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எது பைலேட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்து ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க 2, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஆன்சர் 2, 4 தான் கரெக்டு. ஏன்னு சொன்னாக்க எச்சின்ட்ரோம்ஸ் ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல் இன் அடல்ட் ஸ்டேஜ் அண்ட் ஆர் பைலேட்ரல் இன் லார்வல் ஸ்டேஜ். அதனால இதுதான் கரெக்டு. ஓகேவா? அப்புறம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹார்ட் ரிசீவ்ஸ் ஒன்லி டீஆக்சிஜனேட்டட் பிளட் இன் ஆல் த கிவன் ஆர்கானிசம்ஸ் எக்ஸப்ட். இதில் ஏதோ ஒன்று கிடையாது, பாக்கி எல்லாத்துக்குமே என்ன கொடுக்குது? டீஆக்சிஜனேட்டட் பிளட் கொடுக்குது. அது எதுன்னு கேட்குறாங்க. இதில் 3rd தான் நம்மளோடது கரெக்டு. ஏன்னாக்க 3rd இந்த பஃபோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பஃபோங்கிறது என்னது? இது வந்து ஃப்ராக். பாக்கி எல்லாமே இந்த 3 கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் என்னது? பீசஸ். இந்த பீசஸ்ங்கிறது டைப்ஸ் ஆஃப் அ ஃபிஷ். அதனால தான் பீசஸ் ஹாவ் வீனஸ் ஹார்ட், பீசஸ் ஒன்லி ஹாவ் 2 chambered ஹார்ட். அதனால தான் இது என்ன பண்ணுது? டீஆக்சிஜனேட்டட் பிளட் இன் த ஆல் த ஆர்கானிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு செக்ரீட்டின் ஹார்மோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து நமக்கு இது பண்ணுறது இல்லைன்னு கேட்குறாங்க. நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் பார்க்கலாமா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 4th ஆப்ஷன் தான் நம்மளோடது கரெக்டு. 4th என்ன கொடுத்துருக்காங்க? டிக்ரீஸ் செக்ரியேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஆன்சர் என்ன கரெக்டு? இதில் செக்ரியேஷன் இன்க்ரீஸ் தான் வரணும். அதனால இதுதான் விச் இஸ் நாட் அப்ளிகபிள்னு கேட்டிருக்காங்களா? அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த கிவன் புரோட்டோசோடேட் ரீடைன்ஸ் த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் த்ரூஅவுட் த லைஃப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எதுன்னு பார்க்கணும். இப்போ இது எது கரெக்டுன்னு பார்க்கறதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 3வது ஆப்ஷன் தான் நம்மளோடது கரெக்டு. பிரான்சிஸ்டாமோ எ சிஃபாலோகார்டேட் இஸ் எ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் கார்டேட்ஸ். அதனால இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ஜங்ஷன் இன் த எபித்திலியல் டிஷ்யூ விச் ஃபெசிலிட்டேட் த செல்ஸ் டு கம்யூனிகேட் with each other by connecting the cytoplasm of adjoining cells for rapid transfer of ions, small molecules and large molecules is. இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இதில் எது கரெக்டுனா 3rd ஆப்ஷன் கேப் ஜங்ஷன் தான் நம்மளோட கரெக்டு. இல்லை கேப் ஜங்ஷன் என்ன ஆகுனாக்க கேப் ஜங்ஷன் கனெக்ட் சைட்டோபிளாசம் ஆஃப் அட்ஜாயினிங் செல்ஸ். அதனால் இதுதான் நம்மளோட கரெக்டு. அடுத்தது பாருங்களேன். பெக்டோரல் கிரிடில் இன்க்ளூட்ஸ். இது 4 ஆப்ஷனில் எது? 4th ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டு. கிளாவிக்கல் போன் இஸ் இன்க்ளூடட் இன் பெக்டோரல் கிரிடில். அதனால இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். எ நீ ஜர்க் ரிஃப்ளெக்ஸ் டஸ் நாட் இன்க்ளூட். எதில் இது டஸ் நாட் இன்க்ளூட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஆகலைன்னு கேட்குறாங்க. இதில் வந்து செரிப்ரம் தான் கரெக்டு. ஏன்னாக்க நீ ஜர்க் இஸ் எ சினாப்டிக். நீ ஜர்க் இஸ் எ மோனோசினாப்டிக் reflex
அண்ட் சினாப்சிஸ் அக்கர்ஸ் இன் ஸ்பைனல் கார்டு. அதனால் இந்த 4th ஆப்ஷன் செரிப்ரம் தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். இது எல்லோரும் பாருங்கள், திருப்பி பார்த்து உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து நீட்டில் டக்குன்னு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எல்லோரும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.